இனிமேல் மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ மார்னிங் கிளாஸஸ்க்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ ரைடர்ஸ் டு த சி, ஏன்னா இப்போதான் படிப்பார்வத்துல 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ டு த டெக்ஸ்ட். ஸோ ரைடர்ஸ் டு த சி, இட் இஸ் அ ஒர்க், it is a play, one act play by J.M. Synge, John Millington Synge. It is a tragedy written by him, right? He was an Irish author. நீங்க அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they were under the control of England. So பாலிடிக்ஸ்ல மட்டும் கிடையாது, லிட்ரேச்சர்ல கூட அவங்களோட டாமினன்ஸ் தான். அவங்களை இமிடேட் பண்ணியே ஐரிஷ் ரைட்டர்ஸ் எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ ஐரிஷ் ரைட்டர்ஸ் தங்களுக்காக அமைச்சுக்கிட்டதுதான் ஆபே தியேட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஐரிஷ் பிளே ரைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐரிஷ் தீம்ஸ தங்களோட ஒர்க்ஸ்ல வந்து செட்டிங்கா வச்சு என்ன பண்ணுவாங்க, டிராமா பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுல ஜேஎம் சிஞ்சும் ஒரு முக்கியமான மெம்பர். இதுல ஆபே தியேட்டர் which was established in 1904. சோ இப்ப அந்த ஆபே தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ட்ராஜடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைடர்ஸ் டு த சி. சோ இதுல பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. மௌரியா அப்படிங்கிறவங்க அம்மா, கேத்தலின், நோரா 2 பேரும் பொண்ணு, பாட்லி இருக்கக்கூடிய பையன். சரியா, மொத்தம் இந்த அம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 பசங்க. சரியா, ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி தான் இது. அதனாலதான் ஒன் ஆக்ட் ட்ராஜடி அப்படின்னு நான் சொன்னேன். இதோட செட்டிங்னு பாத்தீங்கன்னா ஆரன் ஐலாண்ட், ரைட்? அதாவது நம்ம ஜேஎம் சிஞ்சு வந்து he loves to travel. சோ அதனால என்ன பண்ணுவாரு, நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாரு. அப்போ ஒரு ஐலாண்ட், ஆரன் ஐலாண்ட், அயர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை விசிட் பண்ணி கடலோரம் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, டெய்லி லைஃப் அவங்க எப்படி கோத்ரூ பண்றாங்கிறத கண்ணு முன்னாடி விட்னஸ் பண்ணி நம்ம கிட்ட பிரசன்ட் பண்ணியிருப்பாரு இந்த ரைடர்ஸ் டு த சி. இட் இஸ் நாட் ஹாப்பி சாங், ரைட்? ரொம்ப ஹாப்பி கலர்ஃபுல் பிளே எல்லாம் கிடையாது. கலர்ஃபுல்லான லைஃப் அந்த மக்கள் வாழல ஒரிஜினலாவே, ரைட்? சோ உங்களுக்கு கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள்னாலே அவங்க என்ன மாதிரி ஜாப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஒண்ணு ஃபிஷ் பிடிப்பாங்க, இல்ல டிராவல் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட்ல ஏதாவது சேல் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. சோ அவங்களோட வாழ்வாதாரமே சீயை நம்பிதான் இருக்கும், ரைட்? ஆனா அந்த சி வந்து என்ன ரொம்ப காமாவா இருக்கும், கட்டாயமா இருக்காது. சில சமயம் ஆள்லாம் ரொம்ப பாஞ்சிட்டு வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணிட்டு போகும்போது மூழ்கி இறக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். சோ அப்படி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய யங் மேன், வயசானவங்கன்னு இறந்து போயிடுப்பாங்க. சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள்ல நிறைய பேர் வந்து கடல்ல மூழ்கி இறந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து மோன் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ரியல் சிச்சுவேஷன். அதுல ஒரு ஃபேமிலியை மட்டும் எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பிரசன்ட் பண்ணிருக்கிறாரு நம்ம ஜேஎம் சிஞ்ச், ரைட்? சோ ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா மௌரியா, ரைட், தன்னோட ஒரு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போய் 9 நாள் ஆகுது. how many days? 9 days. இன்னும் ரிட்டர்ன் ஆகலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்துல அந்த அம்மா படுத்திருப்போம், ரைட்? அப்போ அக்கா தங்கச்சிங்க, ரைட், கேத்தலின், நோரா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? என்ன, மிக்கேலோட ட்ரெஸ். சரியா, அதாவது அந்த மிக்கேல்ங்கிறவன் தான் பையன், காணாம போன அந்த பையன், ரைட்? சோ 9 days காணாம போனவன், அவனோட ட்ரெஸ் வந்து கரையறனாதான் ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல நிறைய சாரோஸ், so many symbolism will be there, ரைட்? நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயிட் போர்ட்ஸ், அதே மாதிரி அங்க டஃப், மேல இருக்கக்கூடிய டஃப், அப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்ல நிறைய வார்த்தைகள் வந்து சிம்பாலிக்கா இருக்கும், லைக் ஹார்சஸ், ரைட்? இப்போ பாத்தீங்கன்னா கதைப்படி பிகினிங்ல வந்து மிக்கேல் காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் எண்ட்ல வந்து somehow it is declared that மிக்கேல் was dead actually. ஏன்னா அவரை காணும். சோ மௌரியா வந்து now she is mourning for his son. இப்போ இதுல ரொம்ப துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாக்கு ஆல்ரெடி 6 பசங்க இருந்திருப்பாங்க. மொத்தமா 6 பசங்க. அதுல 2 தான் இப்ப மிச்சம் இருக்கு. ஒண்ணு மிக்கேல், இன்னொன்னு பாட்லி, ரைட்? மிச்சம் 4 பசங்க ஆல்ரெடி கடல் சாப்பிட்டுச்சு, ரைட்? பல வருஷத்துக்கு முன்னாடி 4 பசங்களுமே இந்த மாதிரி கடல்ல டிராவல் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. அது பசங்க மட்டும் கிடையாது, அந்த 6 பசங்களோட அப்பா, தட் இஸ் மௌரியாவோட ஃபாதரும் என்ன பண்ணிருப்பாரு, கடல்ல தான் இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி மௌரியாவோட மாமனார், அவரும் கடலை தான் இருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளையும் கடல் ஆல்ரெடி சாப்பிட்டு போச்சு. சரியா, எல்லாருக்காகவும் அழுது 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 மௌரியாவுக்கு கண்ணீரே இல்ல, கட்டை காலி, ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு பாத்தட்டிக்கான சிச்சுவேஷன்ல தான் மௌரியா இருக்கிறா. சோ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ மிக்கேல காணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடி. எல்லாருக்குமே மனசுல தெரியுது அவனும் இறந்து போயிடுப்பான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு ஹோப், எங்கேயாவது ஒரு ஹோப், அவன் திருப்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்குது. பட் அதையும் குலைக்கிற மாதிரி அந்த க்ளோதிங்ஸ், சரியா, ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணிருப்பாங்க.
ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணு ட்ரெஸ் தான். சரிங்களா? நிறைய பேர் பெருசா நீங்க வந்து கோட்டு சூட்டு அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. கடல்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹார்டான ஒரு க்ளோத்ஸ் தான் வியர் பண்ணுவாங்க. சோ அப்போ வந்து ஒரு க்ளோத்தை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, இது மிக்கேலோட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அக்காவும் தங்கச்சி உட்காந்து அழுறாங்க. மீதம் இப்ப யாருதான் இருக்கா, ஒரே ஒரு பையன் தான் மிச்சம். தட் இஸ் பாட்லி, BARTLEY. சோ இப்ப இந்த பாட்லி வந்து பாத்தீங்கன்னா அவன் வரான் வேகமா கடகடன்னு உள்ள வந்தான். அவங்க ஒரு காட்டேஜ் தான் செட்டிங் ஓப்பனிங், அந்த குட்டி காட்டேஜ்குள்ள உள்ள வரான். அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஐயோ இந்த பாட்லி கடைக்குட்டி வேற என்ன பண்ணணும்ன்றான், மறுபடியும் சீல டிராவல் பண்ணி போகணுங்கிறானே, இத்தனை வேற ஃபேமிலி குடிச்சிருச்சு, இப்ப இவனையும் நான் விட்டுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மௌரியாவுக்கு ஒரே சங்கடம். சொல்லி பாக்குறா, கெஞ்சி பாக்குறா, கதறி பாக்குறா. அவன் என்ன பண்றான், he was very adamant. நான் சீக்கு என்ன பண்ணுவேன், போதான் செய்வேன். ஏன்னா எதுக்காக, ஒரு ஒரு சில சமயம் தான் ஒரு ஃபேர், அதாவது கேட்டில்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மார்க்கெட்ல வந்து ஃபேர் நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கேட்டில் ஃபேர் நடக்கும். அது வந்து ஐரிஷ் ட்ரெடிஷன், அயர்லாந்துல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். 17th 18th சென்ச்சுரியில இருந்தே அயர்லாந்துல அந்த மாதிரி கேட்டில் ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேட்டில்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, நல்ல விலைக்கு போகும். சோ அதை வச்சுட்டு நம்ம ஃபேமிலிக்கு பணம் தேவை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கிற சமயத்துல நான் இந்த கடல்ல எல்லாருமே தான் மூழ்கி சாத்து போறாங்க, அதுக்குன்னு பயந்துட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நான் மேன், ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி, so I have to go அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பாட்லி. He was not fear about the consequences, right? He was very adamant to go to the cattle fair. So அப்போ பாத்தீங்கன்னா 2 குதிரை இருக்கும். சரிங்களா? ஒண்ணு ரெட் ஹார்ஸ், இன்னொன்னு கிரே போனி. போனி, ஹார்ஸ், மேர் இதெல்லாமே வந்து குதிரையோட இன்னொரு பேரு. சரிங்களா? எல்லா நேமையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ ரெட் ஹார்ஸ் அண்ட் போனி, கிரே போனிய என்ன பண்றாரு, கூட்டிட்டு போகணும். ரைட்? அதுக்கு அவர் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு கியர் எடுக்கிறாரு, அதை கட்டுறதுக்கு ரோப் எடுக்கிறாரு. ரைட்? சோ அப்படி அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இங்க மௌரியா கத்திட்டு இருக்கா, இங்க ஒருத்தி கிடக்குறானே, நாளைக்கு அவங்க அண்ணன் மிக்கேல் போனானே 9 நாள் ஆளை காணும், அவன் செத்து போய் கரையறானா, அவனை எப்படி அவனை தூக்குறதுக்கு ஆம்பளன்னு இங்க வீட்டுல யார் இருக்கா அப்படி இப்படின்னு அவன் கேட்கறா. பட் அவன் எதையுமே காது கொடுத்து கேட்கல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். சோ அப்ப இங்க கேத்தலன்னு நோராவும் பொண்ணுங்க அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா இப்படி எல்லாரும் போகும்போது நீ இப்படி கூறியே, யாராவது ஊருக்கே வந்திருக்கிறாங்களா? இப்போ நீ பாட்டிலையும் போறான், சரியா, ஒரு வேலை விஷயமா போறான், நீ இப்படி கத்தி அனுப்புறியே, ரைட்? அவனுக்கு ஒரு 4 விஷயம் நல்லதா ஒரு பிளெஸிங் பண்ணி அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அவன் மனசு நொறுங்கி போயிடும். ஐயோ நம்ம ஒரு வேலை இப்படி சொன்னதுனால பாட்டிலுக்கு ஏதாவது ஆயிடுமா, போக வேண்டாம்னு சொன்னதுனால, தடை போட்டதுனால அப்படின்னு சொல்லி பயப்படுவா. உடனே ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த பிரெட் எடுத்து ஓடுவா, அவனை போய் பார்த்து பிளெஸிங் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவ போறதுக்கு முன்னாடி அவன் கிளம்பிடுறான். சோ அப்போ பாத்தீங்கன்னா வரும்போது ரொம்ப போகும்போது வந்து ஒரு தெளிச்சலோட போயிருப்பா, வேகத்தோட போயிருப்பா. வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ ஒரு பேய பார்த்த மாதிரி அதிர்ச்சியில வரா. ரைட்? கேதரனுக்கும் நோராக்கும் ஒண்ணும் புரியல, ஏன் இப்படி இருக்கா, அம்மா என்னாச்சுமா, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது she was stumbled, ரைட்? அப்போ தான் பார்த்த ஒரு விஷயத்த வந்து அங்க கன்வே பண்றா. ரைட்? இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், ரிமெம்பர் தட். ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்தான் அவ பாக்குறா. என்ன, நம்ம பாட்லி வந்து ரெட் ஹார்ஸ்ல போறாங்க. சரியா? நமக்கே தெரியும் 2 ஹார்ஸ், ஒன்னு ரெட் இன்னொன்னு கிரே. ரெட் ஹார்ஸ்ல பாட்லி போறான். சரிங்களா? இன்னொரு கிரே ஹார்ஸ வந்து இழுத்துட்டு போறான். ஆனா நம்ம வேற என்ன, நம்ம மௌரியாக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கிரே ஹார்ஸ்ல மிக்கேல் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ரைட்? சோ இப்ப நார்மலா மிக்கேல் இருந்தா அவ பயந்துருக்க மாட்டா. ஆனா மிக்கேல் எப்படி இருக்கான், புது ட்ரெஸ், சரிங்களா, புது க்ளோதிங்ஸ், புது ஷூஸ், பாக்குறதுக்கு பேஜஸ், ஃபேஸ்ல ஒரு பளிச், இந்த மாதிரி எல்லாம் தெரியுதா. நீ பார்த்ததும் அவ மிரண்டுறதா. ரீசன் என்ன உங்களுக்கே தெரியும், கடல் பக்கத்துல வாழக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளா, ஷூஸ் அப்படிங்கிறது பாசிபிளா, முகத்துல வந்து அப்படி ஒரு பேஜஸ் அப்படிங்கிறது பாசிபிளா? Definitely not. That stands that he is already with God. It shows that Mikhail was already dead. Hope you can able to understand. So அப்ப என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ மிக்கேல் 9 நாளா காணாம போன அந்த பையன் இப்ப உயிரோட இல்ல. அவன் இப்ப என்ன, அந்த சூப்பர் நேச்சுரலா தெரியற விஷயம் என்ன, அவன் பின்னாடி ரெட் ஹார்ஸ்க்கு பின்னாடி டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இட் ஷோஸ்
that Bartley is also going to die soon, because gray, the color gray signifies death. Okay, this is another symbolism used by J.M. Sinch here. Okay, the gray, color gray, repeat, color gray. The gray horse. அதுக்கு பின்னாடி அவன் உட்காந்து போறான்னா, மிக்கேல் செத்து போனா உட்காந்து போறான்னா, அப்போ பாட்டிலையும் கூட்டிட்டு போறான்னு தானே அர்த்தம். Can you able to understand? Yes, ma'am. Okay. So இப்போ நம்மால போயாச்சு. இந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் கேத்தலின் நான் நோரா கிட்ட அந்த அம்மா சொல்றான். ஓகே, அவ்வளவுதான். அவங்களும் வந்து she was shocked. அம்மா சொல்றது என்ன உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல என்ன பண்றாங்க, they were there. சோ இப்ப வந்து ஒரு நார்மலா ரெகுலரான ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம அதுல சோஃபார் அது வரைக்கும் தான் நான் ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். ஃபர்தரா வந்து we'll read the text. ஓகே, ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் புது புது வார்த்தை பார்த்துருந்தோம் அப்படிங்கிறதையுமே அண்டர்லைன் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ளீஸ் ரீட் டெக்ஸ்ட். ஒரு நாள்ல வந்து ஒரு போர்ஷன் முடியுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் இமன்ஸ்லி. ஓகே, ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ரைட், பேஜ் நம்பர் 38 வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ மௌரியா பாருங்க, இங்கதான் அவ டிக்ளேர் பண்றான். ரைட், நான் வந்து என்ன பண்ணேன், ஐ ஹவ் சீன், கண்ணு முன்னாடி குதிரையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறத நான் வந்து பார்த்தேன். மிக்கேல் வந்து பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு நான் இப்ப சொன்ன ஸ்டோரி வரைக்கும். நான் கேத்தலன் பிகின்ஸ் டு கீன். கீன் அப்படிங்கிறதுனா கதறதுன்னு அர்த்தம். இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க பாப்பீங்க, கிராமத்துல எல்லாம் பாட்டி எல்லாம் வச்சு ஒப்பாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் வாட் கீன். உட்காந்து அப்படின்னு கத்துறது. So it destroyed, we are from this day, it's destroyed surely. அவ்வளவுதான், destroyed. ஏன்னா நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆண் மகனும் இனி இல்ல. ரைட், பிகாஸ் தட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் த வுமன் இன் தோஸ் ஐலண்ட். ரைட், அடுத்து ஏன்னா சீயை நம்பிதான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீல மென் தான் வேலைக்கு போக முடியும். So no one is there to take care of them hereafter. Right, so didn't the young priest say the Almighty God wouldn't leave her destitute with no son living? In a low voice but clearly. Right, கடவுள் வந்து ஒரு சன்ன கூட விட்டு வைக்க கூடாது. ரைட், சொன்னாரே பிரீஸ்ட். அவ குடும்பத்துல இருக்க எல்லா ஆண்மகனையும் இழந்துட்டா, பாட்டிலையாவது கடவுள் என்ன பண்ணுவாரு, கருணையோட விட்டு வைப்பாரு அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றான். ஏன்னா பாட்லி போயாச்சு, பின்னாடி வந்து அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தாச்சு. சோ பாட்லி டிராவல் பண்ண போறான், அவன் சாகதான் போறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். பட் இன்னும் டெக்ளேர் ஆகல. புரியும்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ளே இந்த கான்வர்சேஷன் போகுது, இப்படி பார்த்துட்டா அப்போ கட்டாயமா இறந்து போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. Now in a low voice but clearly, மௌரியா ரொம்ப because she was okay exhausted. அதான் low voice. ஏன்னா அழுது தேம்பி கத்தி இதுக்கு மேல முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. So it's a little the like of him knows of the sea. Bartley will be lost now and let you call a name on and make me a good coffin. So என்ன பண்ணுங்க, பையனுக்கு ஒரு கஃபன் ரெடி பண்ணுங்க, நேமோன கூப்பிடுங்க. சரியா, ஒரு நிறைய ஒயிட் போர்ட்ஸ் அவன் தானே வாங்கி வச்சான். கோனிமரால இருந்து ஒயிட் போர்ட்ஸ், ரோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, என்ன பண்ணுங்க, அவனுக்கு கஃபன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் மௌரியா. And make me a good coffin out of the white boards. Here I'm reading here. இந்த இடம் லிசன் பண்ணுங்க. Okay, I had a husband and husband's father. பாருங்க யாரெல்லாம் இறந்திருக்காங்க, husband's father and 6 sons in this house, 6 fine men. Though it was a hard birth I had with every one of them, and they are coming to the world, and some of them were found and some of them were not found, but they are gone now, lot of them. So எந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லா வாட்டர் பண்ற வார்த்தையை பாருங்க. ஏன்னா நீங்க வந்து எல்லா பாடியும் கரை ஏறும்னா சொல்ல முடியாது. சில பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கரை ஏறும், அந்த பாடியை கூட்டிட்டு வருவாங்க. சில பேரோட ட்ரெஸ் ஒதுங்கும், அது மூலமா வந்து என்னது தெரிஞ்சிடும், ஓகே கடல் குடிச்சுக்கிட்டு அந்த பாடி கூட வராது. அதுவும் சில பாடி வந்தது அப்படின்னா பெத்த தாய்க்கே தெரியாது அது தன்னோட பையன் தானா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு டெவாஸ்டேட்டடான ஸ்டேட்ல தான் பாடி வந்து கரையேறும். அப்ப பாத்துக்கோங்க எப்படி ஒரு பாத்தட்டிக்கான சிச்சுவேஷன்ல அந்த உமன் அங்க ஃபேஸ் பண்றாங்க அந்த ஐலாண்ட்ல அப்படிங்கிறது.
There were Stephen and Sean were lost in the great wind. யாரெல்லாம் இழந்தோம்? பையனோட நேமா சொல்றாங்க. முதல்ல ஸ்டீஃபன், அடுத்து ஷான், சரியா? அதுக்கப்புறம் வரிசையா அந்த 6 பேரோட நேமும் கீழே உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தேன். சோ அந்த நேம்ஸையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எங்கெங்க நான் இழந்தேன் அப்படிங்கறது இதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தாச்சு. Did you hear that, Catherine? Did you hear a noise in the northeast? In a whisper, there is someone after crying out the seashore. யாரோ கதறாங்க, யாரோ அழுறாங்க அப்படின்னு சொல்லி கேத்ரின் சொல்றா அந்த இடத்துல. மௌரியா continues without hearing anything. இப்ப வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா மௌரியா. She started to think something else. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தனக்கு வந்ததை இப்ப யோசிச்சு பாக்குறா. அந்த சிச்சுவேஷன் பேக் பிளாஷ்பேக் மாதிரி, ரைட்? இப்ப கேத்ரினும் நோரா அங்க கத்துற சவுண்டு ஷீஷோர் பக்கத்துல அதெல்லாம் அவ கேட்கல. Something was in her mind. There was Seamus and his father and his own father again. பையன் ஷேமஸ், முன்னாடி ஒரு 2 பேரோட நேம் கொடுத்துருந்தாங்களே, ஷான் அண்ட் சம்திங். இங்க ஷேமஸ்ன்னு அடுத்த ஒரு பையன் பேரு. his father, தன்னோட ஹஸ்பண்ட். அப்புறம் and his father again, ஹஸ்பண்டோட ஃபாதர். were lost in the dark night and dark night. Okay, dark night. And not a stick or sign was seen of them when the sun went up. There was Patch. Patchங்கிறவன் அடுத்த பையன். Patch after was drowned out of a kurak. குராங்கிறது வந்து போட், ஸ்மால் போட்டை தான் குராக் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. that turned over. கடல்ல அந்த போட்டு தவறி விழுந்து அதுக்குள்ள பேட்ச் ட்ரவுன் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பேட்ச் இறந்து போனா ஷேமஸ் ஃபாதர், அவங்களோட அப்பா, எந்த ஒரு தடயமுமே இல்லையே அவங்க இறந்து போனதுக்கு. I was sitting here with Bartley and he's a baby lying on my 2 knees. நினைச்சு பாக்குறான், அவங்க எல்லாம் இறக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது பார்ட்லி என் மடியில சின்ன குழந்தையா இருந்தான். நான் அவனை வந்து மடியில வச்சிட்டு இருந்தேன். lying on my 2 knees and I seen 2 women and 3 women and 4 women coming in. வரிசையா வராங்க. முதல்ல ஒரு அம்மா, 2வது அம்மா, 3வது 4வது வரிசையா வராங்க. அப்போ இந்த மாதிரி வீடுக்குள்ள அந்த உமன்ஸ் எல்லாம் வரிசையா ஆட்டோமேட்டிக்கா வராங்க, சோகமா வராங்க அப்படின்னா that shows that ஓகே டெத் வந்து நடந்துருச்சு அந்த வீட்டுல அப்படிங்கிறதுதான் சிக்னிஃபை ஆகுது. they crossing themselves and not saying a word. I looked out then. so மடியில இருக்கும்போது இப்படிதான் எல்லாரும் வந்தாங்க, யாருமே இந்த வார்த்தையுமே சொல்லல. என்னாச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தா நிறைய ஒரு மென், சரி, குரூப் ஆஃப் மென் என்ன பண்றாங்க, ஒரு பாடியை கேரி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. and they holding a thing in the half of a red sail. அப்படிங்கிறது cloth and water dripping out of it. அதுல அப்படி வடியுது தண்ணி, வந்து ஒரு பாடியை தூக்கிட்டு வராங்க, அது வந்து டிராப்லெட்ஸா வடியுது. சரியா? it was a dry day, Nora, and leaving a track to the door. இந்த ட்ரை டே தான், ஆனா அந்த வீடு ஃபுல்லா அங்க வந்து தண்ணி தான் பெருக்கெடுத்துச்சு. ரீசன் அந்த பாடியில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, ரைட், தூக்கிட்டு வராங்க இல்லையா, சீல தானே நனைஞ்சு வந்திருக்கும். she passes again with her hand stretch out towards the door. மறுபடியும் ஸ்டாப் பண்றா, பேசிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணி பாக்குறா வாசல, மறுபடியும் யாராவது வராங்களா, இந்த பேட் ஓமன், பேடான ஒரு விஷயத்தோட வராங்களா. it signifies she is waiting for the death announcement because it happened already, right, according to her. so it opened softly and old women begin to come in, crossing themselves on the threshold, kneeling down in front of the stage with red petticoats over their heads. சரியா? so signifies a bad omen. Red petticoats over the heads, it signifies bad omen that happens. Very bad thing happened to the family. Kathleen. Michael is after being found in the far north, and when he is found, that how could he be here in this place, right? so மிக்கேலோட பாடி இன்னும் கிடைக்கல இல்லையா? so மிக்கேல் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் இங்க டெக்ளேர் ஆயிருக்கு. மௌரியா, that does be a power of young men floating around the sea. இப்பதான் அந்த பாத்திரிக்கான விஷயத்த மௌரியா இங்க சொல்றா பாருங்க. what would they know if it was Michael they had or another man like him? or when a man is 9 days in the sea and the wind blowing, it's hot, said his own mother to be say what man was it. பெத்த அம்மாக்கே என்னது 9 நாள் ஒரு பாடி, ஒரு பையன் சீல கடந்தான் அப்படின்னா பெத்த அம்மாக்கே என்னது அந்த மனுஷன் வந்து தன்னோட பையன் தானாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கோரமா தான் அந்த உடல் வந்து கிடைக்கும். சோ இனி வந்து எந்த பாடி கரை ஒதுங்கினாலும் அது மிக்கேலோட பாடியாவே இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரைட்? சோ again the life of foreign people was referred here. This is how their situation was. Then Kathleen, it's Michael, God spare him, for they are after sending us a bit of his clothes from the far north. மிக்கேல் தான் இறந்து போயிட்டானே,
அவனோட க்ளோத்ஸ் வந்து நார்த் சைட்ல இருந்து கரை ஒதுங்கிச்சு நம்ம கிட்ட கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அவன் வந்து கடவுள் தான் அவருக்கு ரெஸ்டிங் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றா தன்னோட சிஸ்டர், மிக்கேலோட சிஸ்டர். She reaches out and hands Maurya the clothes that belong to Mikkel. Maurya stands up slowly and takes them in her hands. Nora looks out. So இப்ப கேத்லின் வந்து இதுக்கு மேல மறைச்சு என்ன ஆக போகுது, அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து ஹைட் எல்லாம் பண்ணாங்கிற கதையெல்லாம் பார்த்தோம், க்ளோத்ஸ் அம்மாக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா வருத்தப்படுவா அப்படின்ட்டு. பட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிய மறைச்சனத்துக்கு அவளுக்கே தெரியுது. சோ அந்த க்ளோத்ஸ் எடுக்கிறா, மிக்கேலோட க்ளோத்ஸ கொண்டு போய் என்ன பண்றா, ஹேண்டிங் இட் ஓவர் டு மௌரியா. அம்மா இந்தா மிக்கேலோட க்ளோத்ஸ். அவகிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல மௌரியா கிட்ட. ஜஸ்ட் அந்த க்ளோத்ஸ் வாங்குறா, நூறா பாக்குறா. ரைட், 3 உமன் என்ன ஹார்ட் ஃபில்ட் வித் பெயின். ரைட், நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலே தெரியும். கேத்லின் in the whisper to the woman who have come in, is it Bartley? Is it? It is. So, is it Bartley in a whisper to the woman who have come in? நிறைய விமனா வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வரிசையா. They are carrying a thing among them and they are water dripping out of it and leaving a track by a big stones. சோ வரிசையா என்ன பண்றாங்க, கதவுல மரியா பாக்குறா. மறுபடியும் அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ, குரூப்பா உமன் வருவாங்க. என்ன வச்சிருப்பாங்க, முதல்ல உமன் உள்ள போயிடுவாங்க, மென் வருவாங்க, ஒரு டெட் பாடியை கேரி பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி அப்படிதானே நடந்தது. இப்ப சேம் சிச்சுவேஷன் இப்போ அட் பிரசன்ட்ல நடக்குது. உமன் வந்துட்டாங்க, எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க, போன் பண்றாங்க. மௌரியாக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, கேத்லின் அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இந்த whisper to the woman who have come in. ஒரு உமன் வராங்க, கேத்லின் கேக்குறா, அது பாட்லியோட பாடி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இட் இஸ் surely God rest his soul. ஆமா அப்படின்னு டெக்ளேர் பண்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடைசி பையன் காலி. 2 younger women come in and pull out the table. Then Mary Cannon, the body of Bartley, lay down a plank with a bit of soil sail over it and laid on the table. டேபிள பிடிச்சி இழுத்து என்ன பண்றாங்க, இந்த டெட் பாடி அங்க பிளேஸ் பண்றாங்க. கேத்லின் கேக்குறா, வாட் வே, எப்படி அவன் மூழ்கி இறந்து போனான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுல ஒரு உமன் பதில் சொல்றா, the grey pony knocked him into the sea. அவன் எதை கொண்டு போய் கேட்டில் ஃபேர்ல விக்கணும்னு நினைச்சானோ, அந்த கிரே போனி என்ன பண்ணிருச்சு, ஒரு எத்து சரிங்களா கடலை விழுந்து என்ன பண்ணிட்டான், அவன் இறந்து போயிட்டான். He was washed out where there is great surf on the white rocks. ஒரு பெரிய அலை வந்து என்ன பண்ணிட்டு அவன் அடிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு. பெரிய ராக்ல அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டான். Maurya has gone over and knelt down at the head of the table. அவ்வளவுதான், கீழே விழுந்தா, உட்காந்துட்டா. Right, the woman or me keening softly, as you know. எல்லா உமனும் வந்திருக்கிறதுக்கான காரணமே என்னது, டெட் பாடி இருக்க ஒப்பாரி வைக்கிறதுக்கு தான். So they started crying, keening, swaying themselves with the slow movement. இப்படி பண்ணுவாங்க இல்லையா, ஒப்பாரி வைக்கும், அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேத்லின் and Nora kneel at the end of the table. அவ்வளவுதான், அந்த பாடி, அந்த டேபிள்ல அவனோட பாடி, பாட்லியோட பாடி இருக்கு. 2 பேரும் 2 சைட்ல என்ன பண்ணிக்கிறாங்க, உட்கார்ந்துக்கிறாங்க. The men kneel near the door. மென்ஸ் எல்லாம் அங்க ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. This is a situation. Maurya raising her head and speaking as if she did not see the people around her. They are all gone now. There isn't anything more the sea can do to me. அவ்வளவுதான், எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இனிமேல் என்னது, கடவுள் அந்த சீ வந்து என்ன ஹர்ட் பண்றதுக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது. ரைட், பாட்லி மட்டும் தான் இருந்தா, அதையும் கடவுள் எடுத்துக்கிட்டு. I will have no call now to be up crying and praying when the wind breaks from the south. சவுத்துல இருந்து ஈஸ்ட்ல இருந்து பெரிய புயல் காத்துலாம் வரும்போது, ஐயோ என் புருஷன் போயிருக்கான், ஐயோ என் பையன் போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நேரமும் ப்ரே பண்ணேன். பட் இனிமேல் என்ன கிடையாது, எனக்கு அந்த கவலை கிடையாது. Shows her extreme pain, right? And then making a great stir with the 2 noises and they're hitting one on the other. I'll have no call now to be going down and getting holy water in the dark nights after Samhain. Samhain அப்படிங்கிறது ஒரு கெல்டிக் ஃபெஸ்டிவல். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, ஷாம்ஹெயின். சோ இந்த ஷாம்ஹெயின் அப்படிங்கிறது ஒரு கெல்டிக் ஃபெஸ்டிவல், சரியா. நவம்பர் மந்த்ல அது நடக்குமா, விச் மந்த், நவம்பர் மந்த். அப்போ வந்து பேய்லாம் விட்னஸ் பண்ணுவாங்க அந்த கெல்டிக் ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் சொல்றாங்க. ரைட், இனிமேல் அதுக்கு பயப்படணுங்கிற அவசியம் கூட எனக்கு கிடையாது. ரைட், எதை பார்த்து இனிமேல் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. Give me the holy water, Nora. There's a small substance on the dress. அந்த holy water அது வந்து a kind of festival, சரி, kind of ritual. I'm so sorry, a kind of ritual. ஐரிஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அயர்லாந்துல இந்த மாதிரி அந்த ஐலாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இறந்து போற மக்களுக்கு அந்த ஹோலி வாட்டரை தெளிச்சா அது கடவுள் கிட்ட போய் அவங்களோட ஆத்மா வந்து ஸ்டே ஆயிப்போம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பிலீஃப், ஒரு ரிச்சுவல். சோ அதனால சாக்ரட் வாட்டர் எடுத்து என்ன பண்றா, ஷீஸ்
அவளோட பையன் பாட்லியோட டெட் பாடி மேல தெளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. டிராப்ஸ் மிக்கேல்ஸ் க்ளோத்ஸ் அக்ராஸ் பாட்லிஸ் ஃபீட். பாட்லி இருக்கான், மிக்கேலோட க்ளோத்ஸ் இப்பதானே கையில கொடுத்துருக்காங்க, அதையும் பாட்லியோட கால் பக்கத்துல வைக்கிறான். ஸ்பிரிங்கிள்ஸ் த ஹோல் வாட்டர் ஓவர் ஹிம். அவன் மேல ஃபுல்லா அந்த ஹோலி வாட்டரை என்ன பண்றா, ஊத்துறா. It isn't that I have prayed for you, Bartley, to the Almighty God. இப்படி நான் உன்னை பார்க்கணும்னா நான் கடவுள் கிட்ட நான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, கத்தல கதர்ல ரொம்ப லோ வாய்ஸ்ல அவ பேசுறா. It isn't that I haven't said prayers in the dark night till you wouldn't know what I wouldn't be saying, but it's a great rest I'll have now. And it's a time sure, it's a great rest I'll have now, and the great sleeping in the long nights after shaman. If it's only a bit of wet floor do I have eat, maybe a fish that wouldn't be stinking. ரைட். ஸோ ஷீஸ் டெல்லிங் அந்த பாத்தட்டிக்கான அவங்களோட லைஃப் எந்த மாதிரி, ரொம்ப ஒரு ஃபுட் ஒரு டேஸ்டே இல்லாத வெட் ஃப்ளோர், அதே மாதிரி ஸோ இது வந்து எனக்கு emotional rest, right? Not the body rest. Emotional, she got rest. So I'm completing ஒரு பேஜ் மட்டும் முடிச்சுக்கிறேன். Please, I need charger. சுத்தமா சார்ஜ் இல்ல, நான் போய் தான் சார்ஜ் போட்டு வரேன். ஓகே, நான் போய் எடுத்து வரேன். எஸ்தர் क्वेश्चंस கேட்கலாமா? எஸ் மேம். கைஸ், இதுக்கப்புறம் சார் will take over the session. நான் ஒரு டெஸ்ட் வைக்கணும் நான் பிளான் பண்ணிருந்தேன், பட் இதே நான் ரொம்ப நேரம் நடந்துட்டேன். சோ என்ன பண்றேன், next class I will conduct test. Okay, else tomorrow I'll tell you the portion. Thank you guys. Thank you ma'am. Sir will take over the session. Please take back. ஸோ கொஞ்சம் இப்போ நடத்துனதுல இருந்து மட்டும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பாட்லி வந்து அந்த ஃபேருக்கு போகிறேன்ட்டு போகிறான்ல, ஸோ அப்போ எந்த ஹார்ஸில் போகிறான், எந்த ஹார்ஸை பின்னாடி கட்டி இழுத்துட்டு போகிறான்? ரெட் கலர் போனில போகிறான், கிரே கலர் போனியை பின்னாடி இழுத்துட்டு போகிறான். எஸ், வெரி குட். அதுக்கப்புறம் அவன் எந்த விஷயத்த மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் வந்து அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்து விடுவாங்க? பிரெட். எஸ், பிரெட். அதுக்கப்புறம் கேத்லின் வந்து மௌரியா கிட்ட சொல்லி அனுப்பும்போது இந்த பிளெஸிங் அவங்களுக்கு பாட்லி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிளெஸிங் சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 வேர்ட்ஸ் தான். என்ன வேர்ட் அது? டெக்ஸ்ட் வச்சிருப்பீங்களா? ஸோ அதில் பாருங்க, பேஜ் நம்பர் 28, காட் ஸ்பீட் யூ. ஸோ அதுதான். எஸ், வெரி குட், காட் ஸ்பீட் யூ. அதுக்கப்புறம் மௌரியா வந்து ரொம்ப தடுமாறி போகும்போது கேத்லின் வந்து அந்த ஸ்டிக் வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த ஸ்டிக் வந்து யார் வாங்கியிருப்பா, எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க? கன்னிமரால இருந்து வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க? மிக்கேல். எஸ், வெரி குட். ஸோ மிக்கேல் வந்து கன்னிமரால இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்புறம் கேத்லின் ஒரு 2 பேரும் அந்த ஸ்டாக்கிங்ஸை பிரித்து அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த ஸ்டாக்கிங் ரொம்ப பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த நைஃப் பார்க்கும்போது அந்த நைஃப் வந்து ஒரு மேன் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மேன் வந்து சொல்லியிருப்பான், அவங்க இருக்கிற இடத்துல இருந்து டான்கல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நடந்து போனா 7 days. எஸ், வெரி குட், 7 days ஆயிருக்கும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து டான்கல். டான்கல்ங்கிறது எந்த இடம்? டான்கெல் அப்படிங்கிறது மைக்கேலோட பாடி கரை ஒதுங்குச்சு இல்லை, அந்த இடம். ஸோ அதுதான் டான்கெல். ஸோ கேத்லின் ஒரு இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து டான்கெலுக்கு போகிறதுக்கு நடந்து போனாலே ஒரு 7 days ஆகும் அப்படின்னு அந்த நைஃபை வித்தவன் சொல்லியிருந்திருப்பான்.
அதுக்கப்புறம் அந்த கிளாத்ஸ் வந்து மைக்கேலோட கிளாத்ஸ் தான் அப்படின்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எஸ், ஸ்டிச்சஸ். அதுல இருக்கிற ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து யார் போட்டிருப்பா? கேத்லினா, நோராவா? நோரா. எஸ், வெரி குட், நோரா. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு பர்சனை a great rower and fisher அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாரு? a great எஸ், வெரி குட், மைக்கேல். மைக்கேல தான் a great rower and fisherனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இந்த கிளாத்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதை எங்க ஒளிச்சு வைப்பாங்க? எதுல? அது ஃபர்ஸ்ட் டர்ஃப் லாஃப்ட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர சவுண்ட் திடீர்னு கேட்டோடனே ஜஸ்ட் அந்த சிம்னி கார்னர் கிட்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மா தெரியல, பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் மோட்டிவேஷனல் டாக். Recording off. Reach a GS menu button to left. Press the key. Delete a cat of its undone. இதுல ஒரு ஐரிஷ் மித்தாலஜி கேரக்டர் வருவாங்க. யாரு? ஐரிஷ் மித்தாலஜி கேரக்டர்